ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியானமி சீரீஸான டேட் இஸ் அ ஹீரோ மாம் இஸ் அ ஸ்பிரிட் ஐ எம் அ ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக கதை வேற லெவலில் சூப்பராகவோ அதே நேரத்தில் சீரியஸாகவோ போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் அ ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ ஆல்பர்ட்டோ நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணுறான். நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டு விட்டேன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ரவிசலுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவர் கூட கனெக்ஷன் நிப்பாட்டிட்டோம்னு நம்ம சொல்கிறான். உன்னோட ஆக்ஷனால தான் இப்போ ராயல் ஃபேமிலி எலனை டார்கெட் பண்ணுறாங்க. எலன் தான் உன்கிட்ட பேச சொன்னா, இல்லைன்னா ஏகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. எலன் எதுக்காக அந்த லெட்டரை படிக்காம எரிச்சிட்டான்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து எந்த மெசேஜும் வரல, உன்னைய நான் தண்டிக்கிறதுக்கோ எனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லவும், அப்போ லேடி எலன் என்ன காப்பாத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆமா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா உன்னை காப்பாத்தினாரு, இப்போ எலன் காப்பாத்திருக்கா, நீ திரும்ப உன்னோட டியூட்டிஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது அப்படின்னு ஆல்பர்ட்டோ ஷாக் ஆகுறான். அவமல நம்பிக்கை வரல, நான் அவமல ஒரு கண்ணு வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பா இவனை காப்பாத்தின அந்த சிச்சுவேஷன் காமிக்கிறாங்க. ஆல்பர்ட்டோவை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அவனுக்கு பதில் அந்த இடத்துல மான்ஸ்டர் கையால இறந்து போயிருத்தாரு. இந்த தடவை நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆல்பர்ட்டோ நினைக்கிறான். பட்லர் அண்ட் பாட்டி கூட சேர்ந்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்க்கவும் பேசாம போறான். நான் ஆல்பர்ட்டோ கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பாருங்க அப்பா, ஆல்பர்ட்டோ அங்கிள் அப்படி பண்றதுக்கு காரணம் 10 வருஷமா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க இப்படி விட்டுட்டு போனதுக்கு தான். உங்க மேலேயே தப்பு இருக்குன்னு சொல்லவோ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல யாரு பேரண்ட் யாரு குழந்தைனே தெரியலையே நம்ம ஹீரோ அம்மா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் என்னைய வச்சு பிளான் பண்ண அதை என்கிட்ட சொல்லுங்க, அதை விட்டுட்டு என்ன யூஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு இப்படிதான் கொடுப்பேன்னு எல்லாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் பிளாக் ஹார்ட்டை பத்தியே கவலைப்படாதீங்க, அவர் எதுக்கு என்கிட்ட வர ட்ரை பண்றாருன்னு தெரியும்னு எல்லாம் சொல்லுவோம். என் பொண்ணு இவ்வளவு பொறுப்பா இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணீர் படிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் மோட என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பட்லர் கூட்டிட்டு போறான். இப்போ எலன் கண்ணை பத்திக்கிறா, எல்லாரும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. வரலாமா அப்படின்னு எலன் கேட்கவும், வரலாமை லேடி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எலன் இந்த பக்கமா வந்தா அந்த பட்லர் அந்த பக்கமா தப்பிச்சு போயிருந்தான். இதே மாதிரி தான் மெய்ட்ஸும் பண்றாங்க. அவளால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே போனா எலன் அழுதுருவா போலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் தானாவே மாட்டிக்கிறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மை லேடி அப்படின்னு நம்ம சொல்லப்போ சரின்னு எலன் சொல்றா. இந்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எலன் கூட சேர்ந்து அவர் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறாரு. நானும் ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டு நம்ம ஹீரோ தனியாலா எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அப்பா நீங்க ஃபன்னையே கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எலன் திட்டுறா. நம்ம இன்னொரு தடவை விளையாடலாமான்னு எலன் கேட்டுட்டு திரும்பவும் அவ கண்ண பொத்துறா. நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்டா. எலன் அவனை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். அவளுக்கு இப்படி ஒரு சைடு இருக்கும் யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவோ பட்லரோ பாக்குறாங்க. பாட்டி நான் திரும்பவும் இங்க வந்து விளையாடலாமான்னு எல்லாம் கேட்கவோ எப்பனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அங்கிள் ஆல்பர்ட்டோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நடந்தா அங்கிள் சாவல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. எலன் உங்க கருணையை மறக்க மாட்டேன்னு ஆல்பர்ட்டோ சொல்லவோ பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்கன்னு வா சொல்றா. எலன் நீ முன்னாடி வீட்டுக்கு போறியா, நான் சாவல் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ சரி அப்படின்னு சொல்லி அவ்வளோ டெலிபோர்ட் ஆகுறா. இப்போ ஃபர்ஸ்ட் எலன் கொடுத்த அந்த கோல்டு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஃபேமிலிக்கு பண கஷ்டம் இல்ல, அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சாவல் சொல்றான். நான் டிராவல் இல்லாத வரைக்கும் எல்லா விஷயங்களும் தப்பா நடந்த மாதிரி தோணுச்சு, அவர் வந்தவொடனே எல்லாம் மாறிடுச்சுன்னு பட்லர் சொல்றான். கிங்கோட பொண்ணு ஏஜியலால எப்பவுமே பிரச்சனை தான், பட் இப்போ அந்த தொல்லை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா நீ ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னியா, அது யாரு நம்ம ஹீரோ கேட்க வேற ஆயிரா. அண்ட் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு ரஃபிலியா அப்படின்னு சொல்லி சாவல் சொல்றான். ஆயிரா ஒரு நோபல் ஃபேமிலி கிடையாதுன்னு சொல்லவும் சீக்கிரமே அவங்கள நம்ம ஹவுஸுக்கு கூட்டிட்டு வாங்க, என்னதான் இருந்தாலும் லேடி எல்லாம் அடுத்த ஸ்பிரிட் கோயினா மாறிடுவாங்க, ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்ட பாத்துக்கிறதுக்கு ரஃபிலியா தேவன் பட்லர் சொல்றான். அந்த பிரின்ஸ் அவனோட பையனை என் பொண்ணு தலையில கட்டி வைக்க பாக்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏஜிஎல் பண்ண தப்ப காரணமா வச்சு கிங்கையோ கிரவுண்ட்ல இருந்து தூக்கிட்டு அந்த பிரின்ஸ் இப்போ கிங் மாதிரி ஆயிட்டான். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சாவல் நினைக்கிறான். பொண்ணையும் ஒய்ஃபையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணத்தை நடத்துவோம் நம்ம ஹீரோ சொல்றான். இங்க அந்த பிரின்ஸ் வில்லத்தனமா எதையோ பிளான போட்டுட்டு இருக்கான். சாவல் லவ் பண்ண அந்த ஒய்ஃபையும் அவளோட பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோவை பார்க்கவும் அவ வெக்கப்படுறா. பட் நம்ம ஹீரோவா மூஞ்சியவே பார்க்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பாக்குறதுலயே தெரியுது அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஆசை இருக்குன்னு. இப்போ சாவல் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை எல்லார்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்றா. எல்லாம் அவ சூப்பரா பாக்குறா, அடக்கமா தான் நடந்துக்கிறா. பட் அப்பப்போ நம்ம ஹீரோவை மட்டும் அவ சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கும் ஐராக்கும் அபிஷியலா இப்ப கல்யாணம் பண்ண போறாங்க. அதுக்கு யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்ஜினும் இது எல்லாத்தையும் மிரர் வழியா பாத்துட்டு இருந்தாலும் கூட அவர் சுத்திட்டு இருக்காருன்னு ஆர்ஜின் செம கடுப்பாவரா. பட் அங்கிள் சாவலுக்கு தானே அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவும் ஆர்ஜினுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவ கோவமா நடந்துக்கிறா. பொண்ணுங்க கூட சுத்தினதுல அம்மா கோவமா இருக்காங்கன்னு வா சொல்லவும், அந்த மாதிரிலாம் இல்ல, எனக்கான ஒரே பொண்ணுன்னா அது நீதான் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் ஆரம்பிக்கவோ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. எலன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சாவலோட வெட்டிங் டிசைட் ஆயிடுச்சு, பட் நீ அங்க வர வேண்டாம், அதுக்கு வருவாங்கன்னு சொல்லவும் மிஸ்டர் பிளாக் ஹார்ட்டை நான் பார்க்க கூடாது அப்படிதானே, சரி ஓகே அப்படின்னு எலன் சொல்றேன். எனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதையும் நான் மத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ராயல் ஃபேமிலியும் அட்டன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏஜியெல்லாம் அந்த கிங்கோ வரப்போறது இல்ல, பிரின்ஸும் அவனோட ஃபேமிலியும் மட்டும் தான் வராங்க. எலன்னு நான் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவோ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சாவல் சொல்றான். என் பிரதருக்கு டீ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சாவல் சொல்லவும் சாவலோட ஒய்ஃப் தான் கொண்டு வந்திருக்கா. எதுக்கு கொடுத்துக்கிட்டு அப்பப்ப நானும்
நானும் இந்த மாதிரி வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டவா நம்ம ஹீரோவை தான் வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. எடுத்து காஃபியை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கவோ சாவல் லைட்டா இரும்புறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொடுக்குறேன், நிறைய வேலை இருக்கும் நீ போய் அதை பாரு அப்படின்னு சொல்லி சாவல் அவளை அங்க இருந்து அனுப்பி ஹீரோவை சைட் அடிக்கிறத பார்த்துட்டு ஆர்ஜின் செம டென்ஷன் ஆகுறா. அவங்க அவங்களோட ஒய்ஃப் கொன்றாதீங்க அப்படின்னு எலன் சொல்றா. அப்பா அவளை விட உங்களை தான் ரசிப்பாரு, நீங்க தான் அவளை விட அழகு அப்படின்னு சொல்லி எலன் சமாதானப்படுத்துறா. அப்பாவோ கண்டிப்பா அவ பண்றதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் அவ மூஞ்சவே பார்க்கலையே என்னமோன்னு எலன் சொல்றா. அடுத்த நாள் கல்யாணத்துக்கான தேதியோ வருது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியா அவங்க 3 பசங்களும் வந்திருக்காங்க. எலன் எல்லாத்தையும் இங்க இருந்தே பாரு, என்னாலும் அங்க வந்துறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கூட ஆர்ஜின் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆயிரா வந்துட்டு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றா. பார்த்தாவா கொஞ்சம் பயந்துட்டா அப்படின்னு சொல்லி எலன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அதான் என் பொண்ணு ரஃபிலியா அப்படின்னு சொல்லி சாவல் இன்ட்ரடியூஸ் பண்றான். எலன் வயசு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ராயல் ஃபேமிலியா அந்த பிரின்ஸ் தான் உட்காந்துருக்கா. அவங்களுக்கு விஐபி சீட் தனியா மேல இருக்கு. இப்போ ரவிசல் தான் த்ரோனை எடுத்துக்கிட்டான், அவன் தான் ஆக்சுவலி கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்ஜினுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த பிரின்ஸ் மேல மட்டும் இல்ல அந்த பசங்க மேலேயும் பிளாக் மிஸ்ட் இருக்குதே அப்படின்னு சொல்லி எலன் பாக்குறா. சாவலோட ஒய்ஃப் இந்த டயத்துல கூட நம்ம ஹீரோவையே தான் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கா. 2 பேரும் கஷ்டமான சூழ்நிலையிலேயே எந்த ஒரு காரணத்திலயும் ஒன்னா இருப்பீங்களான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. மேரேஜ் சர்டிபிகேட்ல ஐரா வந்துட்டு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. திடீர்னு பார்த்தா ஷாக் அடிச்சு பெண்ணு பறக்குது. முக்கியமான பவர்ஃபுல் ஆளுங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. பட் மத்த யாரும் பெருசா அதை நோட்டீஸ் பண்ணல. காடஸ் தான் இந்த மேரேஜை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் பிளாக் ஹார்ட் இதை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. மத்த பீப்புள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஃபேமிலிக்கே பெரிய அவமானம் ஆயிரும். ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலன் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் நான் எப்பயாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ள டக்குன்னு எலன் அந்த இடத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6 டைமண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைமண்ட் மலையா அந்த இடத்துல பொழிய வைக்கவும் காடஸோட பிளஸ்டிங் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்துல இருக்காங்க. ஹெலன் தான் கண்டிப்பா இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் நம்ம ஹீரோவை எலனை தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி உண்மையிலேயே ஸ்பிரிட்ஸால பிளஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஹெலன் அந்த இடத்துல நிக்கிறத அந்த பிரின்ஸோட பையன் பார்த்துருத்தான். ஹெலனும் அந்த பையனை பார்த்துருத்தான். 2 பேருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த பிரின்ஸோட பையனுக்கு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சா அந்த பையனை தான் இப்போ எலன் வந்து மீட் பண்ணியிருக்கா. 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒருத்தர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.